உரிமைகளை கேட்கணும் அப்படிங்கிறதே வந்து வேதனைப்படக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. இன்றைக்கி ஆணும் சரி பெண்ணும் சரி எல்லாருமே வந்து உயிர் தான். ஒரு ஆணுக்கு பெண் தேவை, பெண்ணுக்கு ஆண் தேவை. அது மாதிரி ஒரு குடும்பத்தில் இருக்கோன்னா ஒரு குழந்தைக்கு அப்பா அம்மா அத்தை மாமா சித்தி சித்தப்பா தாத்தா பாட்டி சுற்றத்தினர்கள் நண்பர்கள் இப்படிப்பட்ட எல்லா உறவுகளுமே தேவை. ஆனால் இப்படிப்பட்ட உறவுகள் எல்லாமே நமக்கு வந்து அந்நியப்படுத்துகிற மாதிரி பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சி மாதிரி இருக்கக்கூடிய சூழலை எது கொண்டு வருது அப்படின்னு பார்த்தாக்க நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தவறான வாழ்வியல் கட்டமைப்புகள் தான். அந்த வாழ்வியல் கட்டமைப்பை எது அப்படின்னு பார்த்தாக்க இன்றைக்கி ஆண்களுக்கு வந்து எதிராக இருக்க ஆண்களுக்கு வந்து மதுபான கடைகள் நிறைய இருக்குது. அதை அரசாங்கம் நினச்சா கண்டிப்பாக தடுத்து நிறுத்த முடியும். ஏன்னா கொரோனா வந்தப்போ நம்ம கண்கூடா நிறைய பார்த்தோம். எல்லா இடத்துலையும் நிறைய முகமூடிகள் எல்லாம் கொண்டு போய் கொடுத்து அவ்வளவு வந்து நமக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க. அப்போது ஒரு தயாரிப்பு செய்யக்கூடிய இடத்துல போயிட்டு அதை தடுத்து நிறுத்த கண்டிப்பாக ஒரு அரசாங்கத்தால் முடியும். அது முடியாத தலைமை வந்து அரசாங்கம் நடத்துதுன்னா அதுக்கு தலைமை தான் வருத்தப்படணும், வேதனைப்படணும். அதுபோல் பெண்களுக்கு எதிரானதாக பார்க்கும்பொழுது நிறைய வந்து திரைப்பட காட்சிகளில் பெண்களை எப்படி சித்தரிக்கிறாங்கன்னா தவறாகவே சித்தரிக்கிறாங்க. பெண்கள் எப்போவுமே வந்து அழகுக்காக ஆசைப்படுற பதுமைகள் மாதிரி கொண்டு போய் காமிக்கிறாங்க. ஒரு கதாபாத்திரம் நல்ல கதாபாத்திரம்னா எல்லாருக்கும் தாழ்ந்து போகணும், அழுதுகிட்டே இருக்கணும், சோகமாக இருக்கணும், இப்படிப்பட்ட கதாபாத்திரங்களை கொண்டு வந்து காமிக்கிறாங்க. இதை பார்த்துக்கிட்டு உட்காந்து அன்னைக்கு பெண்கள் அழுதது போய் இன்னைக்கு ஆண்களும் வீட்டில் உட்காந்து தொடர்களை பார்க்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு அது நவீனமயமாக்கலா எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்த்தாக்க நம்மளுடைய ஃபேஸ்புக்கில் ரீல்ஸ் வரைக்கும் இன்றைக்கி போயிட்டுருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்குது. இன்னும் நிறைய இதில் வந்து நம்மளுடைய நேரத்தை நம்மளோட பொழுதை போக்குறதுக்கான செயல்களாக வந்துட்டுருக்கு. இது எல்லாம் என்ன பண்ணுதுனாக்க நம்மளுடைய சுயமாக சிந்திக்க விடலை. நமக்கு சிந்தனை ஆற்றல் இருந்தாவே நம்ம வந்து என்ன ஆகிடுவோம்னா சிறப்பானவர்கள் ஆகிடுவோம். நம்மளை இங்கே சிந்திக்க விடாத வேலையை தான் பண்ணுது. திரைப்படங்கள் என்ன பண்ணுதுன்னா அதை பார்த்து நம்மளுடைய சுய சிந்தனையை நம்ம இழந்துட்டுருக்கோம். அப்போ நம்மளுடைய சுய சிந்தனையை நம்ம இழக்கும் பொழுது இங்கே நமக்கு எதிரான நம்ம பக்கத்தில் இருக்கிற மனிதர்களை நம்ம மனிதர்களாக பார்க்கறது கிடையாது, அந்த உறவுகளை நம்ம உறவுகளாக பார்க்கறது கிடையாது. அப்போ அது ஒரு உயிராக பார்க்காததால தான் நமக்கு என்ன ஆச்சுன்னா நம்மளுடைய உணர்வுகளை மட்டும் மதிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம தறிக்கெட்டு போய் நிற்கிறோம். இதுக்கு வந்து நமக்கு என்ன இல்லைன்னா பாலியல் அறிவின்மை தான் காரணம். அதாவது பருவ வயது அப்படிங்கிற ஒன்று எல்லாருமே கடந்து வந்துட்டு இருக்கோம். அப்போ அந்த பருவ வயதுல தெளிவை ஏற்படுத்தக்கூடிய அறிவு நமக்கு பெரியவர்களுக்கு இன்னும் இருக்கக்கூடியவர்களுக்கு இல்லை. அப்படிங்கிறதால அதை கொண்டு போய் நம்ம இளைய தலைமுறைகள்கிட்ட தள்ளுறது அப்படிங்கிறது வேதனைக்குரிய விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னாக்க அந்த பருவ வயதுக்கு தெரியாது என்ன உணர்வு வரும், எப்படி கையாளணும்னு தெரியாது. அதுக்கு முன்னாடியே திரைப்படத்தில் நிறைய காட்சிகள் வருதுங்க. ஒரு சின்ன குழந்தைங்க பள்ளியில் படிக்கும் பொழுதே வந்து காதலிக்கிற மாதிரியான காட்சிகளை கொண்டு வராங்க. அதை வீட்டில் இருக்கிற எல்லாருமே உட்காந்து ரசிக்கிறோம். ஆனால் எல்லாருமே உட்காந்து ரசிச்சுட்டு இருக்கும்போது அந்த குழந்தை பார்த்துக்கிட்டே இருக்கு. அது பருவ வயசு எட்டும்பொழுது ஓ சரி போல இதை வந்து எல்லாரும் ஏற்றுக்குவாங்க அப்படின்னு அது வீட்டு அளவில் அது வந்து என்ன பண்ணுதுன்னா அதை ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிற கட்டமைப்பு உருவாக்குறது யாரு? நாம தானே. அப்போது எதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாது, இன்றைக்கி நல்லது கெட்டது எல்லாமே இருக்குது. ஆனால் எது நல்லது எது கெட்டதுன்னு தெளிவுபடுத்தக்கூடிய அளவுக்கு நமக்கு சிந்தனை திறனும் பகுத்து அதை உணர்ந்து சொல்லக்கூடிய ஆற்றல் நமக்கு இல்லைங்கிறதால இன்றைய இளைஞர்களை நாம் வந்து தப்பு பண்ணுறாங்க. இந்த காலத்தில் இந்த பிள்ளைங்களே இப்படி தானே பிள்ளைங்க மேலே குறை சொல்கிறதால இங்கே எந்த மாற்றமும் நிகழ போகிறது கிடையாது. அதாவது ஆண்கள் ஒரு மாதிரி இருப்பாங்க, பெண்கள் ஒரு மாதிரி இருப்பாங்க. அவங்களோட இயல்புகள் வேற, பெண்களோட இயல்புகள் வேற. இங்கே கொண்டு வந்து நம்ம குறை சொல்றதால ஆண் இல்லாமல் பெண்ணாலேயோ பெண் இல்லாமல் ஆணாலேயோ குடும்பத்தை வந்து நிகழ்த்தி கொண்டு போகிறது அப்படிங்கிறது இயலாத காரியம். இங்கே வந்து நம்ம குற்றம் சாட்டுறதை விட நமக்கு எது தேவை எது தெளிவு அப்படிங்கிற பாதையில் நம்ம பயணிக்கணும். அதுக்கு குடும்பங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒத்துழைக்கணும். எதனால் நம்ம வீழ்ந்தோம் அப்படின்னு பார்க்கணுமே தவிர இங்கே வந்து யாரையுமே முன்னோர்களையோ பெரியோர்களையோ குறை கூற கிடையாது. அண்ணா டிவி பார்க்காதான் வெளியில் சொல்கிறோம், ஆனால் நாம் எந்த அளவுக்கு பெரியவங்க வீட்டில் இருக்கோம் அப்படின்னு பார்க்கணும். வெளியில் ஒருத்தவங்க குடிச்சிட்டு வராங்கன்னா அவங்க குடிக்கிறாங்கன்னு சொல்கிறோம். எத்தனை பேர் வீட்டில் நம்ம எல்லாம் குடிக்காமல் இருக்கோம், பிள்ளைங்களுக்கு முன்னாடி குடிக்காமல் இருக்கோம். நம்ம நல்ல பழக்கங்களில் சொல்லித்தரமா, நாம் அதை வந்து கையில் எடுக்கிறோமா, இல்லை கையில் எடுக்கிறவங்களுக்கு நம்ம வந்து மறுப்பு தெரிவிக்காமல் இருக்கிறோமா, நல்லது அப்படிங்கிறத வந்து நம்ம எடுத்துக்கிறோமா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். இப்போ பார்த்தாலும்
அடுத்தவங்கள்ட்ட போய் குறை சொல்கிறதையே பார்த்தனா இந்த குறை சொல்கிற போக்கு நம்மளை எங்கே கொண்டு போய்விடுனா உதிரிகள் ஆக்குங்க. அப்போ உதிரிகள் ஆக்கும் பொழுது நாம் இங்கே வந்து ஒன்றிணைய மாட்டோம். ஏற்கனவே பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சியால் தான் நம்ம பிரிஞ்சு போயிருக்கோம். எப்படி பண்ணாங்க? இப்போது அரசியல்னு பார்த்தா 2 கட்சி இருக்கணும்னாங்க. இன்னைக்கு ஏகப்பட்ட கட்சிகள் வந்துச்சு. ஆண் பெண் அப்படின்னு 2 ஜாதி தானே ஔவையார் அவர்கள் சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த ஆண் பெண் ஜாதிக்குள்ளேயே எவ்வளவு கலவரங்கள் நடக்குது. ஏன் நடக்குதுன்னா நமக்கு புரிதல் இல்லை. சமுதாயத்தில் நாமளும் இருக்கோம் அப்படிங்கிற அந்த பொது சிந்தனை இல்லாமல் எல்லாத்தையுமே உறவுகளையும் பிரிச்சாச்சுங்க. இன்னைக்கு வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க ஒற்றுமையாக இல்லை, வெளியில் இருக்கிறவங்க ஒற்றுமையாக இல்லை. எல்லாரும் எங்கேயோ பார்த்து ஏங்கிட்டு இருக்கோம். ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க கிட்ட போராடிட்டு இருக்கிறோம். ஏன் போராட்டம் நடக்குதுன்னா நம்ம உறவுகளாக பார்க்கல. உறவுகளோட மதிப்புகள் என்னன்னு தெரியல. ஏதோ இந்த தலைமுறையில் இருக்குது, நமக்கு அத்தை மாமா சித்தி சித்தப்பாங்கிற உறவுகள் இருக்குது. ஆனால் இதுவே அடுத்த காலகட்டத்துக்கு பாருங்கள், இன்றைக்கி குழந்தைகள் இல்லாத இருக்கக்கூடிய சூழல் இருக்குது, ஒரு குழந்தை இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்குது. அப்போ அந்த ஒரு குழந்தைக்கு அடுத்த தலைமுறையில் யார் அத்தை, யார் சித்தி, யார் சித்தப்பா, யாரெல்லாம் அந்த உறவுகள் இருப்பாங்க? நாளைக்கு அவங்க யார்கிட்டங்க போவாங்க? ஒரு குழந்தையாக இருக்கிறவங்க தன்னோட சுக துக்கங்களை யார்கிட்ட போய் பகிர்ந்துக்குவாங்க? அந்த உரிமையோடு பகிர்ந்துக்கிறதுக்கு நம்ம உடன் பிறந்தவங்க இருக்கிற மாதிரி வேற யார் வர முடியும்? அதுக்கு நம்ம இடம் கொடுக்கவே இல்லைன்னா அப்புறம் என்ன? அப்போது நம்ம இந்த மாதிரி தளத்துலலாம் யோசிக்கணும். இங்கே வந்து யாரையுமே குற்றவாளிகள் முத்திரை குத்த வேண்டாம். இங்கே அதிகாரத்துக்கு உட்பட்டு யார் இது பண்ணாலும் அவங்களுக்கும் உறவுகள் இருக்காங்க. அவங்களுக்கும் கணவன் மனைவி அம்மா அப்பா சித்தி சித்தப்பான்னு இந்த மாதிரி எல்லா உறவுகளும் இருக்காங்க. அவங்களோட பிள்ளைகளும் இந்த சமுதாயத்தில் தான் வாழ்கிறாங்க. அப்போ இந்த சமுதாயத்தில் வாழ போனோம்னா நமக்கு இன்றைக்கி பொருளாதாரம் கிடைச்சிடுச்சு அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து குற்ற செயலில் ஈடுபடாமல் ஏன் செய்கிறோம், எதுக்கு செய்கிறோம், எந்த மாதிரியான புரிதல் நமக்குள்ளே இருக்கணும், நமக்கு எந்த மாதிரியான பண்பாடு இருந்துச்சு, எந்த மாதிரியான மொழி நம்ம இருந்துச்சு. தாய்மொழியை மறுக்கிறது மூலமாக நம்ம வந்து எதை இழக்கிறோம்? தாய்மொழியோட இருந்தால் மட்டும்தான் நாம் வந்து நம்மளோட வாழ்வியலே உள்வாங்க முடியும். மரபு சார்ந்தது வந்து நம்மளுடைய தாய்மொழியில் தான் அது பண்ண முடியும். அதுக்கு போய் மறுப்பு தெரிவிச்சுட்டு வேறு எத்தனை மொழிகள் நீங்கள் கொண்டு வந்து கொடுத்தாலும் இது வந்து என்ன ஆகாதுன்னா கல்வியாக வழங்காது. அன்றைக்கி என்ன சொன்னாங்கன்னாக்க கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேணான்னு சொன்னாங்க. இன்னைக்கு படித்தவங்க எல்லாம் கட்டுச்சோறு கொண்டு போகிறோமா இல்லையா நாம தான் யோசிக்கணும். அப்போது கல்விங்கிறது உண்மையிலே எது, அறம் அப்படிங்கிறது உண்மையிலே எதுங்கக்கூடிய சிந்தனை தெளிவு நமக்கு இருக்கணும். அந்த தெளிவோடு பயணிக்கணும். மரபை வந்து நாம் வந்து சீர்தூக்கி பார்க்கணும். நம்மளோட உணவு சரியில்லைன்னா உணர்வு சரியில்லாமல் போகும். அந்த உணவு தப்பாக போகும்பொழுதே நம்மளோட உணர்வுகள் சிதைஞ்சு போயிடும். நம்ம இருக்கக்கூடிய உறவுகள் என்னதான் நல்லதை வந்து சொன்னாலும் அது நல்லதுனவே படாது. அப்போ அது குறித்து நம்ம சிந்திக்கணும்னா நம்மளுடைய மரபு சார்ந்த விதைகளை நம்ம முன்னெடுக்கணும். நம்மளுடைய தற்சார்பு வாழ்வியலை நம்ம முன்னெடுக்கணும். எல்லா உறவுகள் மேலேயும் உண்மையான அன்பை செலுத்தணும். ஏதோ என்னோட பிள்ளைங்க அப்படிங்கிறது இல்லாமல் எல்லா பிள்ளைங்களையும் சமமாக பார்க்கக்கூடிய பண்பு நம்ம கிட்ட வரணும். எல்லா பிள்ளைகளுக்கும் நல்ல உணவு போகணுங்கக்கூடிய ஆற்றல் நமக்கு வரணும். எல்லா தொழில்கள்லையும் அறம் சார்ந்த வணிகம் மேம்படணும்னு இருக்கணும். ஏதோ நான் கொடுத்தேன், நான் சம்பாதிச்சேன் அப்படிங்கிற அந்த சுய சிந்தனை இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தில் எல்லாருமே சமம். அப்போ அந்த சமம் அப்படிங்கிற புரிதலோடு நம்ம பயணிக்கணும். அதாவது ஆணும் சரி பெண்ணும் சரி அவங்கவுங்களோட இயல்பில் இருக்காங்க. அதை வந்து மாற்றுறதுக்கான வேலையாக இங்கே என்ன நடக்குதுன்னாக்க நமக்கு உணவு சரியில்லை, நம்மளுடைய தற்சார்புலேருந்து நம்ம விலகி போய்கிட்டு இருக்கோம், நம்மளுடைய நேரத்தை தவறான வழியில் பயன்படுத்திகிட்டு இருக்கோம், நம்ம கூட்டு இயக்கமாக இல்லாமல் போயிட்டுருக்கோம். அப்போ கூட்டு இயக்கமாக இல்லாமல் போயிட்டுருக்கும்பொழுது நம்ம நிறைய சிக்கல்களை எதிர்கொள்கிறோம். நம்மளுடைய பிள்ளைகள்கிட்ட நம்ம போயிட்டு நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்ல முடியல. இன்றைக்கி நிறைய தவறான உணவுகளை பிள்ளைங்க கேட்குறாங்கன்னு கொடுக்குறோங்க. இன்றைக்கி தப்பான உணவை கொடுத்துட்டு இன்னும் 20 வருஷம் கழிச்சு போயிட்டு ஆமாம் அன்னைக்கே சொன்னேன் கேட்கவே இல்லை. இன்னைக்கு நோய் வந்ததுக்கப்புறம் நம்ம என்னங்க பண்ண முடியும்? வருமுன் காப்பது தானே சிறந்தது. அப்போ வரும் முன்னாடி நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் தானே. நம்மக்கிட்ட உணவு இல்லையா? நம்மக்கிட்ட நிறைய பண்டங்கள் இருந்துச்சு தானே. அப்போ அது குறித்தெல்லாம் நம்ம சிந்திக்கணும். தாய்மொழி கல்வியை நம்ம எப்பவுமே மறுக்கக்கூடாது. நம்மளுடைய மரபு சார்ந்த அறிவை நம்ம எப்பவுமே கேட்டுக்கிட்டு இருக்கணும். அதற்கு எப்போ இடையூறு வந்தாலும் சரி நம்ம எல்லாமே ஒன்றிணைச்சு நிற்கணும்.
பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சியை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். சாதி, மதம், இனம், மொழி அப்படின்னு எந்த பாகுபாடும் இல்லாமல், குறிப்பாக ஆண் பெண் உறவுகள் அப்படிங்கிற எந்த பாகுபாடும் இல்லாமல் நாம் சமநிலை தன்மையோட ஒரு விஷயத்தை அணுகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லாது எதுவுமே இல்லை. எங்கே போனாலும் சரி, யாதும் ஊரே யாவரும் கேள்விதான் சொன்னாங்க. இங்கே வந்து நம்முடைய தமிழ் மரபில் உள்ளவங்க என்ன பண்ணலைன்னா, பிரித்து பாரு, இதை வந்து இங்கிலாந்துன்னு பாரு, அதை வந்து லண்டன் பாரு, இப்படிலாம் யாரும் சொல்லலைங்க. எல்லாத்தையும் பார்க்க சொன்னாங்க. ஆனால் நாங்கள் மட்டும் பார்க்கணும், நாங்கள் மட்டும் வந்தாரை வந்து வாழ வைக்கணும், ஆனால் எங்களுக்கு எதிராக எல்லாரும் நடக்கும்னு சொல்லும்போது, அப்போது நாங்கள் இல்லாமல் எங்களை புறக்கணிக்கணும்னு சொல்லும்போது உங்கள் மேலே எங்களுக்கு எதிர்ப்பு வரதுங்கிறது நியாயமானது தானே. உங்கள் மேலே எங்களுக்கு வருத்தம் கிடையாது. ஆனால் எங்களுக்கு எதிராக நீங்கள் எங்களுடைய வேலைகளை பறிக்கும் பொழுது, எங்களுடைய பொருளாதாரத்தை பறிக்கும் பொழுது நாங்கள் என்ன செய்வோம்? இன்றைக்கி எங்களுடைய இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தோன்னாக்கா, வேலை இல்லைங்க. படிப்புன்னு இருக்கிற தற்சார்பு வாழ்வியலை இழந்தோம், நிலத்தை இழந்தோம். இன்றைக்கி எங்களோட வயலில் போய் எப்படி உழைக்கணும்னு நிறைய பேருக்கு தெரியாதுங்க. எப்படிங்க குடும்பத்தை ஓட்டுவாங்க? அதாவது செடி, காய், மரம் இதெல்லாம் இருக்கும்பொழுது எல்லாத்தையும் பறித்து சாப்பிட்டோங்க. உணவு வந்து பசிக்கும் போது போயிட்டு கொய்யாக்காய் பறித்து சாப்பிட்டோம், மாங்காய் பறித்து சாப்பிட்டோம், நொங்கு சாப்பிட்டோம், இதெல்லாம் இருந்துச்சுங்க. இன்றைக்கி எங்கெங்க இருக்குது? காசு கொடுத்தா கூட கிடைக்க மாட்டேங்குது. அப்போ இருந்ததை இழந்தது யார்? இன்றைக்கி காசு கொடுத்து வாங்கினாலும் கிடைக்க மாட்டேங்குது. கிடைச்சாலும் போய் பேரம் பேசுகிறோம். ரோட்டில் உட்காந்து வெயிலில் உட்காந்து விற்கிறாங்கங்க. மரமே இல்லைங்க. இந்த வளர்ச்சி, நவீன கட்டமைப்பு எல்லாம் எதுக்குங்க? நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்னாக்க நமக்கு தற்சார்பு அவசியம். அந்த தற்சார்பில் வந்து நம்ம நிலையாக நிற்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இங்கே வந்து பெண்களுக்கு எதிரானது, ஆண்களுக்கு எதிரானதுன்னு இல்லை, இதுலேயுமே பிளவுபடுத்துகிறாங்க. ஆண்களுக்கும் நிறைய சிக்கல்கள் இருக்குது. அவங்களுக்கு வந்து ஒரு பெண்ணை காட்சி பொருளாக பார்த்த உடனே வரக்கூடிய உணர்வு பெண்களுக்கு உடனே வரது கிடையாது. பெண்கள் அன்புக்காக மட்டும்தான் எப்பவுமே ஏங்குவாங்க. அதை தவறாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் குடும்பத்தில் குழப்பங்கள் நடக்கும். அப்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுடைய சுயமரியாதைக்கு முன்னுரிமை கொடுங்க. உங்களுக்கும் அவங்களுக்கும் கருத்து முரண்பாடு வராது. இதை வந்து என்னோட கருத்தாக முன் வச்சுக்கிட்டு வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.